வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா பிரதமர்? 20வது ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி பங்கேற்பு. யாழில் அமைதியான முறையில் இடம்பெறும் வாக்களிப்பு. தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு களவாக வந்தவர் கைது. தேர்தல் நாளிலும் வன்முறை. கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் ஹரிணி அமரசூரிய தேர்தல் விதிமுறைகளை மீறினார் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேர்தல் ஆணையாளருக்கு இது தொடர்பில் பெப்ரல் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. மே 3ஆம் தேதிக்கு பின்னரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு தனது ஆதரவாளர்களை கேட்டுக்கொள்ளும் விதத்தில் எவ்வாறு பிரதமர் கருத்து வெளியிட்டார் என்பதை நாங்கள் அவதானித்துள்ளோம். பிரதமரின் கூற்றானது தனது ஆதரவாளர்களை தேர்தல் விதிமுறைகளை மீறுமாறு உற்சாகப்படுத்தும் விதத்தில் காணப்படுகின்றது. அதேவேளை அவர் தேர்தல் விதிமுறைகளை அலட்சியம் செய்துள்ளார் என பெப்ரல் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை ஹோசிமிங் நகரில் ஆரம்பமாகும் 20வது ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக பங்கேற்று பிரதான உரையை நிகழ்த்தியுள்ளார். இலங்கை நேரப்படி இன்று காலை 7:40 மணியளவில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகளின் சபையின் 20வது வெசாக் தின நிகழ்வில் பிரதான உரையை நிகழ்த்தியுள்ளார். இந்த உரை இன்று உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் மாலை 5 மணிக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மனித கண்ணியத்திற்கான ஒத்துழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை, உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த புரிதல் என்ற தொனிப்பொருளில் இன்று ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டம் நாளை மறுதினம் வரை இடம்பெற உள்ளது. இலங்கை, இந்தியா, நேபாளம், லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளை சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகள் உட்பட சுமார் 2800 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள். இலங்கையில் இன்று நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான வாக்களிப்பானது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநகர சபை, 3 நகர சபைகள் மற்றும் 13 பிரதேச சபைகள் என்ற கட்டமைப்பில் 17 உள்ளூர் அதிகார சபைக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறித்த சபைகளில் உள்ள 243 வட்டாரங்களில் இருந்து உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 3519 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து போட்டியிடுகின்றனர். மக்கள் தனது வாக்குகளை அளிப்பதற்காக 517 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் 4,98,140 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்திற்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைய முற்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மன்னார் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் தமிழகம் ராமேஸ்வரம் பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்த நபர் மீண்டும் இலங்கைக்குள் படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் நுழைந்துள்ளார். குறித்த நபர் படகில் நெடுந்தீவு கடற்பகுதியை அண்மித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட நபரை நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு கட்டுநாயக்க 13ஆம் தூண் பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 10 மணி அளவில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் உத்தியோகஸ்தரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதன் போது நபர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக விஜய குமாரதுங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.